மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது 14 பிரதேச இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. 4475 குடும்பங்களைச் சேர்ந்த 14,049 பேர் இந்த இனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக 12 நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதில் 425 குடும்பங்களைச் சேர்ந்த 1215 பேர் தங்கியுள்ளார்கள். அவர்களில் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் 1194 பேர் குடும்பங்கள் தங்கியிருக்கின்றது. இதைவிட பகுதியளவான பாதிப்பு 343 வீடுகள் பகுதியளவான பாதிப்பை அடைந்துள்ளன. அதைவிட பல்வேறு வீதிகள் தற்பொழுதும் நீரில் மூழ்கியபடி இருக்கின்றன. உண்மையில் மழை தற்பொழுது இல்லாவிட்டாலும் கூட நமது மாவட்டத்துக்கு வேறு பிரதேசங்களில் இருந்து வரும் நீர்வரத்து காரணமாகத்தான் பெரும்பாலான பகுதிகள் தற்போது நீரில் மூழ்கியுள்ளன. அது எதிர்காலத்தில் அந்த பிரதேசங்களில் மழை அதிகரிக்கும் பொழுது இன்னும் அதிகரிக்கவும் சாத்தியம் இருக்கின்றது. அவற்றுக்கு தயாராக பிரதேச செயலாளர்கள், அவர்களின் உத்தியோகத்தர்கள், பாதுகாப்புப்படையினர் ஆகியோர் தயாராக இருக்கின்றார்கள். தற்பொழுது 14 படகுகள் வரை சேவையில் இந்த பொதுமக்களை இடமாற்றுவதற்காக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கு சமைத்த உணவுகள் பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பாதுகாப்புப்படையினரின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தற்பொழுது இன்று காலை ஜனாதிபதி அவர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்தில் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நலன்புரிகள் பெரும்பாலும் இயல் பயிற்சி நடைபெறாத இடங்களைத்தான் தெரிவு செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அதற்கு பாதிப்பில்லாத வகையில் தான் இந்த முகாம்கள் நடத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பரீட்சைகள் தொடர்பில் அன்று சென்ற வாரம் கூட பரீட்சை நிலையத்துக்கு வினாத்தாள்கள் எடுத்து செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது நமது வாகனங்களை அனுப்பி கச்சேரியூடாக லொரி அதுகளை அனுப்பி நாங்கள் பரீட்சை வினாத்தாள்களை கொண்டு செல்ல உதவி செய்திருந்தோம். இன்றும் கூட இந்த பயிற்சி 2 நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதால அந்த வினாத்தாள்களை மீளவும் பிரதான நிலையத்துக்கு கொண்டு வர வாகன உதவி கோரியிருக்கின்றார்கள். அதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கின்றோம்.